ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 5வது நாள் வலை விடுறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அப்போது ஒரு கண்டெய்னர் கப்பல், பெரிய கப்பல் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. அதில் எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருக்குது மக்களே. ஆமாம், பாருங்கள், இன்னும் பக்கத்தில் போவோம் நம்ம, இல்லைன்னா ஜூம் பண்ணுவோம். ஆமாம், இந்த மாதிரி ஆழ்கடலில் இப்படி ஓடுறது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம். இதனால தான் மக்களே ஒரு சில டைம் போட்டில் இடித்து ஆட்களுக்கு உயிர்களுக்கு சேதாரமாகிடுது. ஃபிஷர்மேன் லைஃப் ரொம்பவே ஆபத்தான ஒரு தொழில். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆழ்கடலில் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர் கப்பல்லாம் போய்கிட்டே இருக்கும் மக்களே. ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிட்ருங்க மக்களே. நம்ம இதில் அதிகமாகலாம் வீடியோ வராது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஏன்னா நமக்கு போடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம ஒரு ஆள் தான். அதனால் நம்மளாக எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. இதான் நம்மளுடைய போட், ஃபிஷ்ஷிங் ஒர்க் போட். நம்ம வலைகள் வேலைப்பாடு சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமாம், காற்று கடல் அதிகமாக இருந்தாலே இப்படி தான் இருக்கும் மக்களே. நம்ம ஆளுக்க தண்ணியில் தொட்டாப்பை தூக்கி போட்டாங்க. ஆமாம், நம்ம வலைகளை தண்ணியில் அள்ளி தூக்கி போட்டாச்சு. நாளைக்கு காலையில் வலை வாங்கும்போது இந்த வலைகள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். ஆமாம், பார்த்துங்க, தண்ணியில் தொட்டாப்பை தூக்கி போட்டாங்க. போட்டு வலை போய்கிட்டே இருக்குது மக்களே. இவர் தான் நம்ம டிரைவர், கேப்டன். இவர் தான் நம்மளது கேப்டன். பார்த்துக்குங்க, வலை இலைக்கு முடித்தாச்சு. ஃபைனல் டச். வலை கம்மியாக தான் தண்ணியில் அள்ளி போடுற மக்களே. ஏன்னா காற்று கடல் வலை முறுக்குது நிறையா. அதனால் வேலைப்பாடு அதிகமாக வருது. எங்களால் வேலைகள் பார்க்க முடியலை. தூக்கம் இல்லாமல் கிடந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி வலைகளை தண்ணியில் கொஞ்சம் கம்மியாக தான் விட்ருக்கோம். மறுநாள் வலை வாங்கினோம்னா மக்களே, இங்கே பாருங்கள், வேலைப்பாடு இப்படி வந்துட்டு மிச்சமான வேலைப்பாடு மக்களே. இந்த பாருங்கள், வருது பாருங்கள், இன்னும் வலை வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வேலைப்பாடை பார்த்திங்க எவ்வளோ வலை இருக்குன்னு. மிச்சமான வேலைப்பாடு. தொடர்ந்து ஒரு வாரமாகவே இதே வேலைப்பாடு தான். கடல் மேலே வீடியோ ஒழுங்காகவே எடுக்க முடியலை. ஆமாம், 5-6 மீன்கள்லாம் 5-6 தான் வருது. வேலைப்பாடு தான் மிச்சமாக போயிடுது. எப்படி சொல்ல, 12 பேர் 13 பேர் நாங்கள் கடலுக்கு வரோம். ஆனால் எங்களுக்கு இது வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது மக்களே. வீடியோ எடுக்கவே முடியலை. இந்த அடுத்து ஒரு கம்பு வருது தெரியுதா? இதுதான் நம்ம வலைகள் தண்ணியில் கிடக்கு அப்படின்னா அன்டைமில் கப்பல்காரங்க இதை பார்த்து கொஞ்சம் நவுண்டு போவாங்க அப்படின்னு நம்பி தான் அதை இழக்கிறோம். இப்போ உள்ள கப்பல்காரங்கெல்லாம் அதை வெட்டி துண்டு துண்டாக ஆகி போட்டு போயிடுறாங்க, கம்போடு சேர்த்து மக்களே. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தொழில். ஆமாம், 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு வலை அடித்து போட்டு ஓடுறாங்க. ஆமாம், அதில் இப்படிலாம் வெட்டுக்கிட்டு விழுந்துச்சுன்னா டிரைவருக்கு ரொம்பவே கஷ்டம். பார்த்துக்குங்க, இந்த வலையை தாண்டிக்கிட்டு வரணும். இது அன்னைக்கு வந்த மீன்பாடு விவரங்கள். இப்போதைக்கு இதெல்லாம் மயில் கோலா, பர்லா. இந்த ஒரு பர்லாவை கழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவங்கெல்லாம் மேலேருந்து வலைகளை கொஞ்சம் கொஞ்சம் இந்த திறப்பு இறப்பு அப்படின்னா, திறப்புனா லேஸாக மீன்கள் பட்டு முறுக்கி இருக்கும் போதுங்க. அதை அடுத்த நெக்ஸ்ட் டைம் தண்ணிக்குள்ளே நம்ம இலக்கிட்டு இழுக்கும்போது கிழிஞ்சி வரும், டர் அப்படின்னு கிழியும். அதனால் அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த கம்பை தூக்கியாச்சு, வலை இன்னும் கிடக்கானோம். ஆமாம் மக்களே, கடல் தொழில் ரொம்பவே கஷ்டமானது. காற்று கடலுக்குள்ளே இழுக்கும்போது அந்த ஒரு மீன் வருது, அது என்ன மீனுன்னு தெரில. ஆமாம், சடையன். இதை நாங்கள் சடையன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்.
அவ்வளோதான் மக்களே, நம்ம பிடிச்ச மீன்களை பூரா உள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் அந்த வலைகளை பூரா தெளிவு எடுக்கணும் மக்களே. தெளிவு எடுக்கிறத ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், ஷார்ட்ஸில் போட்டுடுறேன் பாருங்கள். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மக்களே. இங்கிட்ட 2 பேர் பிடிக்கணும், அங்கிட்ட 2 பேர் பிடிக்கணும், இங்கிட்ட ஒரு ஆள் சுற்றணும், ரொம்பவே கஷ்டம். அதை ஒரு ஆள் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதை கரன்னு நாங்கள் உடச்சி எடுக்க முடியும். சாயங்காலம் 4 o'clock நாங்கள் தண்ணியில் தொட்டாப்பு போடணும். அதுக்கு முன்னே அந்த வலைகளை பூரா தெளிவு எடுத்தே ஆகணும். ஆமாம், டிரைவிங்கில் இருப்பார், ஒரு ஆள் சமையலுக்கு போயிடுவாங்க, மீதி இருக்கிற ஒரு 10-11 பேர் இதை ஒர்க் பண்ணணும். ஆமாம், 2 பேர் அதில் வலை கெட்ட போயிடுவாங்க. மீதி ஒரு 7 பேர் கிடந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே மல்லு கெட்டுவோம். வேறு என்ன செய்ய, இதான் நமக்கு தொழில்னு ஆயிட்டு மக்களே. பார்க்கணும், அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும். இன்றைக்கி ஒன்றும் விசேஷமாக பாடுகள் இல்லை. ஆமாம், வேலை பார்க்குறதுக்கு கூட சம்பளம் கிடையாதுங்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டு. ஓகே மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க மக்களே. நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே அந்தளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க ரிஸ்க் எடுத்து. சரி, நீங்கள் பண்ணினீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஆமாம், ஓகே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.